பொள்ளாச்சி. இந்த ஊர் பேரை கேட்டாலே சும்மா சில்லுன்னு வீசுகிற காற்று, பச்சை பசேல்னு பறந்து விரிந்து காட்சியளிக்கிற இயற்கை சூழல், இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும். மனம் விட்டு ரசிக்கத்தக்க இயற்கை அழகு அங்கே கொட்டி கிடக்கு. பொள்ளாச்சின்ற பேரை கேட்டாலே எழில் கொஞ்சம் அந்த அழகு நம்ம கண் முன்னாடி வந்து போகும். ஆனால் நிலைமை அப்படி இல்லை. பொள்ளாச்சினாலே அடுத்த வார்த்தை போராட்டம்னு தான் ஒலிக்குது. மகளிர் அமைப்புகள்னு பல தரப்பினரும் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தினாங்க. செய்திகளை தெரிஞ்சுக்கிற செய்தி தொலைக்காட்சிகள் பார்க்குற வழக்கம் இல்லாதவங்க கூட 200க்கும் மேற்பட்ட பொண்ணுங்களை மிரட்டி ரேப் பண்ணிட்டாங்களாம், அவங்கள கைது செய்யணும்னு எல்லாரும் போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துருச்சு. இந்த விவகாரத்தில் பெரும் புள்ளிகள் சிலருக்கு தொடர்பு இருக்கிறதாவும் அவங்கள கைது செய்யணும்னு நடந்த போராட்டங்கள் பஞ்சமில்லாத பரபரப்புக்கு காரணமாயிடுச்சு. இதுக்கெல்லாம் ஆரம்பம் என்ன? கடந்த 24ஆம் தேதி பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்துக்கு வந்த ஒரு புகார் தான் எல்லாத்துக்கும் தொடக்க புள்ளி. அது ஒரு பாலியல் தொந்தரவு புகார். ஓடுற காரில் ஒரு காலேஜ் பொண்ணுக்கு தொல்லை கொடுக்கப்பட்டதா அந்த புகாரில் குறிப்பிட்டிருந்தாங்க. போலீஸும் வழக்கு பதிவு செஞ்சு சதீஷ், சபரிராஜன், வசந்த்குமார்னு 3 பேரை கைது செஞ்சு 4ஆவதா திருநாவுக்கரசுன்னு ஒருத்தரை தேட ஆரம்பிச்சாங்க. தான் தேடப்படுறது தெரிஞ்சு திருநாவுக்கரசு ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணார். அந்த வீடியோவில் தான் இதுக்கு பின்னாடி பெரும்புள்ளிகள் சிலர் இருக்கிறதா சொன்னார். அதே சமயத்தில் மேலும் 1-2 வீடியோக்கள் சோஷியல் மீடியாக்களில் ரிலீஸ் ஆச்சு. பார்க்குறவங்களை பதற வைக்கிற படுபயங்கரமான காட்சிகள் அந்த வீடியோக்களில் இருந்துச்சு. வலி தாங்க முடியாமல் ஒரு பொண்ணு கதற, எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நபர் செய்கை காட்டுறாரு. அவங்களும் அந்த ஆபாசங்களை படமாக்குறாங்க. இது ஒரு வீடியோ. இன்னொரு வீடியோவில் ஒரு பொண்ணை பெல்ட்டால் அடித்து ட்ரெஸ்ஸை கழட்ட வைக்கிற கொடூரம் பதிவாயிருக்கு. அண்ணான்னு கூப்பிட்டு அழற அந்த பொண்ணு மேலே இவங்களுக்கு இரக்கமே வரல. சின்ன பொண்ணுங்க, பாவம். அந்த வீடியோவை பார்த்தவங்க யாராலையும் அந்த அழுகுரலை மறக்கவே முடியாது. இப்போவும் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. கொடூரமான இந்த 2 வீடியோக்களும் வெளியான பிறகுதான் இந்த பிரச்சனையோட தீவிரம் தெரிய ஆரம்பிச்சது. போலீஸ்ல புகார் கொடுத்த பொண்ணோட அண்ணனை அந்த கும்பலை சேர்ந்தவங்க மிரட்டுறாங்க. அது பத்தி பொண்ணோட அண்ணன் புகார் தராரு. அதன் பேர்ல செந்தில், வசந்த்குமார், பாபு, பார் நாகராஜ்னு 4 பேர் கைதாகிறாங்க. ஆனால் பார் நாகராஜ் மேலே புகார் எதுவும் இல்லை. அவரை மேஜிஸ்ட்ரேட் விட்டுடுறாரு. மற்ற 3 பேரும் ஜாமீனில் வெளியே வராங்க. இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து வெளியாகிற விஷயம் எல்லாமே அதிர்ச்சி ரகம்தான். அந்த கும்பல் பொள்ளாச்சியில் கடந்த 6-7 ஆண்டுகளாக பொண்ணுங்களை மிரட்டி பாலியல் பலாத்காரம் பண்ணுறதையே வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. இதில் ஒருத்தன் துணிக்கடை நடத்துகிறவன். போகிற வர்ற பொண்ணுங்களில் அவங்க செலக்ட் பண்ணுற பொண்ணோட பழகி ஃபோன் நம்பர் வாங்கி மெல்ல தங்களோட வலையில் விழ வைக்கிறது. நட்பாவோ காதலாவோ பழகிறவனை நம்பி தனிமையில் வர்ற பொண்ணுங்களை தங்களோட ஆசைக்கு இணங்க வைக்கிறது. அதை வீடியோவாக எடுத்து வச்சு அதை காட்டியே மிரட்டி திரும்ப திரும்ப பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்குறது. இது ஒரு விதம்னா, இன்னொன்று தெரியாத நம்பருக்கு மெசேஜ் அனுப்பி
அது மூலமாக வலை விரித்து பெண்களை விழ வைக்கிறது. அடுத்து ஃபேஸ்புக். ஃபேக் ஐடி மூலமாக ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்து நட்பாகிறது ஒரு விதம். தன்னை ஒரு பொண்ணுன்னு சொல்லி ப்ரொஃபைல் உருவாக்கி அது மூலமாக அப்பாவி பெண்களோட நட்பாக பழகி அந்தரங்கமாக பேசி தகவல்களை வாங்கி அவங்க இன்னும் மனசளவில் தைரியமாகி நம்ம கூட பழகிறது பொண்ணு தானேன்னு நெருங்கும்போது தனிப்பட்ட ஆசைகள் விருப்பங்களை பகிர்ந்துக்கிறப்ப அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மிரட்டி அந்த பெண்களையும் தங்களுடைய பாலியல் தேவைகளுக்கு இணங்க வச்சிருக்காங்க. பார்க்க நல்ல வசதியான வீட்டு பசங்க மாதிரியான தோற்றம். அந்த தோரணையை பார்த்து ஏமாந்து நம்பி பழகின பெண்களை வச்சு பெரிய அளவில் இவங்க பணம் சம்பாதிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. நல்ல வசதியான பொண்ணுங்கன்னா அவங்க கிட்ட பணத்தை பறிக்கிறது. வசதி இல்லாத சாதாரண குடும்பத்து பெண்கள்னா அவங்கள மிரட்டி பெரும்புள்ளிகள் சிலருடைய ஆசைக்கு இணங்க வச்சு அது மூலமாக பணம் சம்பாதிக்கிறதுமா இந்த கும்பலோட அராஜகம் இப்போ கதை கதையாக வெளியே வருது. பார், துணிக்கடை, வட்டி தொழில்னு பல தொழில்கள் செஞ்சாலும் இந்த கும்பலை இணைக்கிற புள்ளியா இப்படி ஒரு விஷயம் இருந்திருக்குங்கிறது கூட பழகினவங்களுக்கே அதிர்ச்சி தான். தங்களோட வக்கிரங்களை தீர்த்துக்க திருநாவுக்கரசோட வீடு, பண்ணை வீடுன்னு அங்கங்கே பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பண்ணை வீடுன்னு சொன்னாலும் 400 குடியிருப்புகளுக்கு மத்தியில் இருக்கிற அந்த வீட்டுக்கு திருநாவுக்கரசு காரில் அந்த கும்பல் அடிக்கடி வந்துட்டு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த வீட்டில் இப்படிப்பட்ட கொடூரங்கள்லாம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சு அந்த பகுதி மக்கள் இப்போ அரண்டு போயிருக்காங்க. அதே போல் பொள்ளாச்சிக்கு இப்படி ஒரு பேர் வந்துடுச்சேன்னு மக்கள் குமுறவும் செய்கிறாங்க. வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் பல்வேறு விதமான செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இன்று கிராமப்புறங்களிலிருந்தும் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்தும் கல்லூரிக்கும் பணிக்கும் வருகின்ற பெண்கள் இந்த பொள்ளாச்சி பகுதியில் மிகுந்த அச்சத்துடனேயே வந்து செல்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற மக்கள் ஒரு மென்மையான மக்கள், நாகரீகம் பொருந்திய மக்கள். இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு 4 காம கொடூரர்களினுடைய இந்த செயலால் இன்றைக்கு பொள்ளாச்சி பகுதி மக்கள் தலைகுனிந்து நடக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு ரொம்ப வெட்கப்படுகிறார்கள். இன்றைக்கு கூனி தலைகுனிந்து செல்ல வேண்டிய நிலை இந்த பொள்ளாச்சி பகுதி மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு கொடூரமான விஷயம், அதை நீங்கள் இந்த அளவுக்கு பப்ளிஷ் பண்ணுறது, அது தயவுசெய்து கொஞ்சம் நிறுத்தினா நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சி இருப்பாங்க, எல்லாத்துக்குமே நடக்கக்கூடிய சூழ்நிலை தானே. அதை எல்லாருமே ஒரு தன்னுடைய குழந்தைக்கு நடந்ததை எடுத்துக்குங்க. அதுக்குண்டான மாதிரி ஒரு சேஃபர் ஜோன் உருவாக்கி கொடுத்தா தான் ரொம்ப நல்லா இருக்கும். அதையும் தாண்டி நம்ம குழந்தைய பார்க்குறது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். காலேஜ் பொண்ணுங்க வெளியே போகிறாங்க வர்றாங்க, தன்னுடைய தாய் தகப்பன் தைரியமாக அனுப்பி வைக்கிறாங்க. பணம், உடல் இச்சை, மிரட்டி பணிய வச்சு சந்தோஷப்படுற குரூரம். கேட்கும் போதெல்லாம் கிடைக்கும் பணம்னு பெண்களை போகப் பொருளாக பணம் ஈட்டித்தர உதவும் இயந்திரமாக 7 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்திருக்காங்க. இத்தனை வருஷமாக இதெல்லாம் வெளியே தெரியாமல் நடந்திருக்குங்கிறது இன்னொரு அதிர்ச்சி. புகார் தந்த பொண்ணு தனக்கு பாலியல் கொடுமை நடக்கலை, தப்பாக நடக்க முயற்சி மட்டும்தான் பண்ணாங்க, அப்புறமும் அவங்க ஃபோனில் மிரட்டினதால தான் புகார் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனையை அரசியலாக்க வேண்டாம்னு வேற சொல்றாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் பொள்ளாச்சியில் பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் பேசுகிறேன். திருநாவுக்கரசு, சபரி, சதீஷ், வசந்த் இவங்க மேலெல்லாம் புகார் கொடுத்தது நான் தான்.
காரணம் என்ன அப்படின்னா, இனிமேல் என்ன மாதிரி எந்த ஒரு பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஆனால் இதில் சில விஷக்கிருமிகள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக நான் ஒரு பெண், என்னோட மான பிரச்சனை அப்படிங்கிறத யோசிக்காமல் அவங்க இதை அரசியல் ஆக்கிட்டாங்க. எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த வாக்கு என்னென்னா, இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட பெண் நான் தான் அப்படிங்கிறதும் என் குடும்பத்தை பற்றியும் கண்டிப்பாக வெளிவராது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் இந்த வழக்கை தொடர்ந்து 1 மாதம் ஆயிடுச்சு. எப்போ தேர்தல் தேதி அறிவித்தாங்களோ உடனே என்னை பற்றி, என் குடும்பத்தை பற்றி, இதை பற்றி வெளியே கொண்டு வந்து அரசியல் ஆக்கிட்டாங்க. இந்த பிரச்சனையில் ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவர் ஜெயராமன் மட்டும்தான். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேவைப்பட்டால் கண்டிப்பாக இந்த செய்தியை நாங்கள் மீடியா வரைக்கும் கொண்டு போவோம். இந்த 4 பேர் செஞ்ச கொடுமையை விட அரசியல் ஆதாயத்துக்காக சில பேர் பண்ணுற செயல் என்னையும் என் குடும்பத்தையும் தற்கொலை செய்ய அளவு தூண்டுது. ப்ளீஸ் இதை கன்சர்வ் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த கும்பலால் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டது 50க்கும் அதிகமானவங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் 200க்கும் அதிகம்னு சோஷியல் மீடியாக்களில் தகவல்கள் வலம் வருது. போலீஸ் கிட்ட இருக்கிறது 4 வீடியோக்கள்னு சொல்கிறாரு கோவை மாவட்ட எஸ்பி பாண்டியராஜன். ஆனால் போலீஸ் கிட்டேயே 40 வீடியோக்கள் இருக்கிறதாவும் உண்மையில் 1200க்கும் அதிகமான வீடியோக்கள் இருக்கிறதாவும் சொல்லிக்கிறாங்க. இடையில் அடுத்தடுத்த வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை உண்டாக்கியிருக்கு. அதே நேரம் இது போல வீடியோக்கள் பகிர்றது சமூகத்தில் வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எச்சரிக்கிறாங்க மனநல மருத்துவர்கள். இல்லை, இவங்க எப்போவுமே பெண்கள் கேர்ஃபுல்லாக தான் இருந்திருக்காங்க. முன்ன பின்ன தெரியாத நபர்களோடலாம் இவங்க யாரும் போயிடலை. பட் இவங்க எப்படி அதை டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பெண்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சு அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் ஆசை வார்த்தைகள் முதல்ல பேசுகிறது, அதுக்கப்புறம் இந்த பெண்கள் அதுக்கு அடி பண்ணிடலைன்னா அப்புறம் மிரட்டுறது, அடிக்கிறது, திட்டுறது, பிளாக்மெயில் பண்ணுறதுன்ற மாதிரி எதிர்பாராத விதமாக ரொம்ப பிளான்டு கிரிமினல் ஆக்டிவிட்டி இவங்க செய்ததுனால எந்த பெண்ணுமே இதுக்கு முன் தயாரிப்பெல்லாம் செய்திருக்கவே முடியாது. உடம்புன்றது ஆறிடும். அது எலும்பாக இருந்தால் 8 வாரத்தில் ஆறிடும். உடல் தோலாக இருந்தால், அவங்களோட யோனி பகுதியாக இருந்தாலும் அதுவும் அதே 8 வாரத்தில் ஆறிடும். புது செல்கள் உருவாயிடும்ன்றதுனால எந்த பெண்ணும் கற்பெல்லாம் எடுக்க முடியாது. கற்பு என்பது உடல் ரீதியானது இல்லை. ஏற்கனவே இந்த பிரச்சனையை குறித்து நிறைய ஆண் நோயாளிகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வேறு காரணத்துக்காக வைத்தியத்துக்கு வராங்க. அவங்களுக்கு இருக்கிற பாலியல் வக்கர கோளாறு இல்லை பாலியல் செயல்பாடு கோளாறுக்காக வைத்தியத்துக்கு வர ஆண்கள் தெரப்பி அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அழுக வருது, எனக்கு பயமாக இருக்குது, நான் இப்படி செய்திருவேனோ, எனக்கு கிளர்ச்சி ஏற்பட்டதை நான் விரும்பலை, கிளர்ச்சி வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு வருது, ஏன் வருது, அப்போ நான் தப்பானவனா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கான்னு இந்த ஆண்கள் கேட்குறாங்க. ஒரு தவறான கருத்தை ஆண்கள்கிட்ட நம்ம சொல்கிறது, பை டிஃபால்ட் அவனுக்கு இந்த வயரிங் பிரெயினில் வந்துருச்சுன்னா, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவனுக்கு அந்த ஃபிக்ஸேஷன் வந்துருச்சுன்னா அதுக்கு வைத்தியம் பண்ணுறது பாசிபிளாக இருந்தாலும் அப்போ கஷ்டங்கள் இருக்குது, பெண்களுக்கு நிறைய இழப்புகள் ஏற்படுன்றதுனால இது இன்டிஸ்கிரிமினேட்டாக பகிர்றது ரொம்ப ஆபத்து. நிஜம் எது, நடந்தது என்னங்கிற கேள்விகளுக்கு மத்தியில் நீதி கேட்டு மாணவர்கள் போராட்ட களத்தில் இறங்கியிருக்காங்க. சிபிசிஐடி விசாரிச்சுக்கிட்டு இருந்த இந்த வழக்கு சிபிஐ கைக்கு மாறி இருக்கு. இதுதான் இப்போதைய நிலைமை. ஒரு பக்கம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக பேசுறாங்க, தப்பு செஞ்சவங்க மேல கோபப்படுறாங்க. அதே நேரம் பெண்கள் ஏன் அவன் கூப்பிட்டதும் போனாங்க, ஒழுங்கா டீசெண்டான ட்ரெஸ் போட்டா ஏன் இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு கேட்குறாங்க. ஃபேஸ்புக்கில் கூப்பிட்டான்னா போயிடுவாங்களான்னு ஆத்திரப்படுறாங்க. இதில் நிறைய கேள்விகள் பொண்ணுங்களை நோக்கி தான் பாயுது. இப்போ
வந்துட்டு குற்றவாளிகன்னு சொல்லி அந்த 4 பேர்த்த கைது பண்ணிட்டாங்க. அவனுக்கு பின்னாடி இன்னும் 1000 பேர் ஒளிஞ்சிருப்பானுங்க இல்லையா, அவங்களும் வெளியே வரணும். ஏன்னா இன்னும் அவனுக்கு என்னென்ன, இப்போ அவனுக்கு 17 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தோன்னே வெளியே வந்து அவனுக்கு இதை பண்ண மாட்டானுங்கன்னு என்ன நிச்சயம்? மறுபடியும் இதே பிள்ளைகளை பிடிப்பானுங்க, அவனுக்கு என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. இது எங்களுக்கு எப்பவும் நடக்கக்கூடாது. இந்த நிலைமை எங்களுக்கு ரோட்ல போயில வராது நின்றுருக்கா. ஏன் போனா பொண்ணுங்களை தப்பு சொல்றாங்க. இப்போ பொண்ணுங்க போனாங்க அப்படின்னா, இப்ப பொண்ணுங்க கூட்டிட்டு போனாங்க, நாளைக்கு ரோட்ல போற பிள்ளை கூட்டிட்டு போக மாட்டாங்கன்னு என்ன இருக்கு? தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுவாங்களாமா இவங்க? ஏன் பொண்ணுங்களை தப்பு சொல்றாங்க? எல்லா ஆண்மகனுமே ஒரு பெண்ணோட வயிற்றுல இருந்தா வந்திருக்கா. எந்த பெண்ணையே போத பொருளை பாக்குறானுங்க பசங்க. எல்லாருமே அவங்க அம்மா வயிற்றுல இருந்து வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட பசங்க வந்துட்டு பொண்ணுகளை எப்படிங்க பாக்கணும்? இப்ப சரி, இத்தனை வருஷமா கைது பண்ணிட்டீங்களே, பண்ணி என்ன தண்டனை கொடுத்தீங்க? இன்னைக்கு இத்தனை பொண்ணுங்க வீடியோவை வெளியிட்ட நீங்க, நாளைக்கு அவனுக்கு கொடுக்க போற தண்டனையை நேரடியா எல்லாரும் பார்க்கணும். அப்பதான் ஒவ்வொரு பாயிரம் வரும். இதுதானே நாங்க சொல்றது. இந்த இத கவர்மெண்ட் பண்ணியே ஆகணும். அவன் தண்டனையை வந்து இந்த ஊரே உலகமே எல்லாம் நேரடியா பார்க்கணும். லைவா வீடியோ போட்டீங்கல்ல, அதே மாதிரி லைவா அவனை தூக்கிலிடுறதே எங்களை லைவா வீடியோ போடணும். நாங்க பார்க்கணும். அதை எப்படி அந்த பொண்ணுங்களை லைவா வீடியோ போட்டீங்களோ அதே மாதிரி அவனுக்கு தூக்கிலிடுறதே எங்களுக்கு லைவா வீடியோ போட்டே ஆகணும். அவனுக்கு வந்து தூக்கே போடக்கூடாது. கொந்தளிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் மக்கள் அதிகமாக எதை தேடுறாங்கன்னு தெரியுமா? பொள்ளாச்சி வீடியோ ஏதோ புதுசாக வந்திருக்காமேன்னு தான் தேடுறாங்களாம். ஒவ்வொரு வீட்லேயும் அம்மா, அக்கா, தங்கச்சி, பொண்ணுன்னு இன்னும் பொண்ணுங்களை சுற்றி தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கஷ்டம் வரும்போது தைரியம் கொடுக்குற ஃப்ரெண்டு, பாசமாக பார்த்துக்கிற அம்மா, அப்புறம் காதல், இன்ப துன்பத்தில் கடைசி வரைக்கும் இருக்கிற மனைவி, கண்ணான கண்ணேன்னு கொஞ்சிற மகள்னு பொண்ணுங்க இல்லாமல் என்ன இருக்குது வாழ்க்கையில்? அதனால் வார்த்தையில் மட்டும் பெண்களை உயர்த்தி பேசுகிறதோடு இல்லாமல் செயல்லையும் பெண்களுக்கு கண்ணியத்தையும் மரியாதையையும் காட்டுறது தான் பண்பட்ட சமூகத்தோட அடையாளமாக இருக்கும்.